எண்ணாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம். எண்ணாகமம் 11:11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்ட பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களெல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். என்னை கொன்று போடும். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய குடும்பங்களிலே, அநேக ஊழியர்களிலே இடம் பிடிக்கின்ற ஒரு விரும்பத்தகாத நிலைமை என்னவென்றால் நிராசை, சோர்வு, உற்சாகமின்மை, அசட்டை, அக்கறையின்மை. அதன் விளைவாக வாழ்க்கையின் மீதே விரக்தி, பிழைப்பின் மீதே விரக்தி. செத்துப்போனால் நன்றாயிருக்குமே என்ற யோசனைகள் இன்று அநேகரை பிடித்து வாட்டிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்கிறார்கள்? டிப்ரெஷன். என்னது? டிப்ரெஷன். வாழ்வின் மீது விரக்தி அடைகின்ற ஒரு நிலைதான் நாம் கவலைப்படுதல் என்று சொல்லுகிறோம், அல்லது சோர்வு, இன்னும் வெறுப்பு என்று சொல்லுகிறோம். இங்கிலீஷ்ல டிப்ரெஷன் என்கிறார்கள். அது நம்ம வாழணும்னே இல்லை, என்னவோ செத்து போயிட்டா நல்லதுங்கிற ஒரு யோசனை. எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்? உயிரோடு இருந்து எதை சாதிக்க போறேன்? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிழைப்பு என்ன பிரயோஜனம்? இதை விட்டுட்டு சாகிறதே மேல். இப்படிப்பட்ட யோசனை சாதாரணமா டெய்லி வரலன்னா கூட வாழ்க்கையில் அவ்வப்போது அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல சிலரை வாட்டிக் கொண்டிருக்கிற காரியமாயிருக்கிறது. எப்பொழுது, எந்த விதத்திலே இந்த டிப்ரெஷன் ஒருவரை எப்படி பற்றி கொள்ளுகிறதோ, வேதனைப்படுத்துகிறதோ, எப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் அது வியாபிக்கிறதோ தெரியாது, ஆனால் வாட்டிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்று உங்களில் யாராவது டிப்ரெஷனுக்குள் இருப்பீர்கள் என்றால், நிராசையோடு, சோர்வோடு, உற்சாகமின்மையோடு இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? இந்த களைப்பு, சோர்வு, உற்சாகமின்மை என்பதற்கு காரணம் அது எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆனவங்களுக்கு மாத்திரம்தான் இருக்குமா? ரேங்க் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ரேங்கை சாதிக்க முடியாதவங்களுக்குள்ள இருக்குமா? வேலை வேணும் வேணும்னு எவ்வளவோ முயற்சி செய்த போதும் வேலை கிடைக்காம வருத்தப்படுறவங்களுக்குள்ளதான் இந்த சோர்வு இருக்குமா? பிள்ளைகள் வேணும்னு திருமணமாகி பல ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட எல்லாவித முயற்சிகளை செய்தும், எந்த மருத்துவரை பார்த்தாலும், எந்த மருந்தை உட்கொண்டாலும் பிள்ளை பேறு பாக்கியம் இல்லாதவர்களுக்குள்ளே ஒருவேளை இது இருக்குமா? எவ்வளவோ பணத்தை முதலீடாகி போட்டு நல்ல வியாபாரமாயிருக்கும், நல்ல லாபம் வரும் என்ற ஆசையோடு கூட எவ்வளவோ கடினமாக உழைக்கிறது போதும் கூட நயா பைசா கூட மிஞ்சாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்குள் மாத்திரம்தான் இது உண்டாகிறதா? செய்த முயற்சிகளுக்கு ஏற்ற எந்த பலனும் வராத போது, அப்படி பலனற்று போகும்போது, தோல்விக்கு ஆளாகும் போது, அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இந்த டிப்ரெஷன் வருகிறதா? அல்லது வெவ்வேறு காரணங்களுக்காக கூட ஆளாகிறவர்களுக்கு இந்த டிப்ரெஷன் வருகிறதா? இந்த டிப்ரெஷன் எப்பொழுது வருகிறது? டிப்ரெஷன் எதற்காக வருகிறது? டிப்ரெஷன் யாருக்கு வருகிறது? டிப்ரெஷனை எப்படி ஜெயிக்க வேண்டும்? இந்த நிராசை, சோர்வு, களைப்பு, உற்சாகமின்மை என்கிற இந்த பிசாசானவன் கொண்டு வருகின்ற மிகவும் பலமான இந்த ஆயுதங்களை எப்படி நாம் மேற்கொள்வது, ஜெயிப்பது? ஜாக்கிரதையாக நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நிராசை, உற்சாகமின்மை எப்பொழுது வரும் என்று கவனிங்க. களைத்து போகிற போது. எப்போ? களைத்து போகிற போது. முதலாவதாக நாங்க பார்க்கிறோம், மோசே தேவனிடத்திலே சொல்லுகிறான், எனக்கு உயிரோடு இருக்கணும்னே இல்ல, என்ன கொன்று போட்டுடுங்க, என்ன கொன்னு போட்டுடுங்க, எனக்கு உயிரோடு இருக்கணும்னே இல்ல, சாகிறதே பெட்டர்னு தோணுது அப்படின்னு சொன்னது யாருங்க? கவனிங்க, யாருங்க? பார்வோனுக்கு முன் நின்று மோசே சொல்லுகிறான், தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவை. அப்போ பார்வோன் சொன்னா, நீ சொல்லுகிற கர்த்தருடைய நாமத்தில் ஜனங்களை அனுப்புவதற்கு அந்த கர்த்தர் யார்யா? எந்த அளவுக்கு எப்பேற்பட்ட மூர்க்கன் பார்வோன்! கர்த்தர் யார்?
யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? என்ன திமிரு பாருங்களேன். அப்ப மோசே பார்வோனை பார்த்து, கர்த்தர் யார் அப்படின்னு கேட்கிறல்ல, கர்த்தர் யார் என்று நிரூபித்து காட்டுகிறேன். தேவனாகிய கர்த்தர் யார் உனக்கு புரியும்படி நான் செய்யறேன். தேவன் மோசேக்கு அருளின வல்லமையை கொண்டு 10 விதமான வாதைகளினாலே பார்வோனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டான். பார்வோன் தன் கழுத்தை வணங்கும்படி செஞ்சிட்டாங்க. பார்வோனே சொன்னா, கர்த்தரை போன்ற தேவன் இந்த பூமியிலே இல்லவே இல்லை. தயவு செஞ்சுனுடைய பிரஜைகளை எல்லாம் நீ கூட்டிட்டு போயிடு. மோசே தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவனாய் பார்வோனை தலைவணங்க வைத்து தேவனுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போனான். 400 வருடங்களாக அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்களுக்கு விடுதலையை பெற்றுத் தந்த மகா பெரிய தலைவன் தான் மோசே. தேவனோடு கூட முகமுகமாய் பேசினவன், ஃபேஸ் டு ஃபேஸ் தேவனை சந்தித்த ஒருவன், தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் அவன், தேவனோடே கூட பேசினவன், தேவன் பட்சமாய் நின்று பேசினவன் அவன். லட்சக்கணக்கானவர்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் போஷித்து அவர்களை வழிநடத்தினவன், தேவனுடைய சித்தத்தை எல்லோருக்கும் வெளிப்படுத்தினவன். அப்பேற்பட்ட தலைவன் வந்து ஒரு நாள் சொல்றான், எனக்கு உயிரோடு இருக்கணும்னே இல்லை, என்னை கொன்று போடும், செத்து போறதே பெட்டர்னு தோணுது என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? நீயும் பெரிய தலைவரா இருக்கலாம், பெரிய பொறுப்பு வகிக்கிற ஒரு நபராக இருக்கலாம், அநேகருக்கு ஒரு மேல் அதிகாரியாக இருக்கிறவனாய் இருக்கலாம், மிகுந்த ஞானமுள்ள நபராக இருக்கலாம், மிகுந்த அறிவும் திறமையும் உள்ளவராக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியை ஸ்தாபித்தவராக இருக்கலாம், நூற்றுக்கணக்கானவர்களுக்கு மேலே அதிகாரியாக இருக்கலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே டிப்ரெஷன், சோர்வும் விரக்தியும் உன்னை வாட்டி வதைக்கிறது, ஆட்டி படைக்கிறது. காரணம் என்ன? நான் சொன்னேன் அல்லவா, களைத்து போகிற போது. இந்த சோர்வு எப்ப வருது? நிராசை எப்ப வருது? களைத்து போகிற போது. இன்னைக்கு நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா களைத்து போயிருக்கிறவர்கள்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, களைத்து போறதுனா நல்லா கடினமா உழைச்சா களைத்து போறோம், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால களைத்து போகுதுலா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா களைத்து போறதுனா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்காக மோசே சாகணும்னு நினைச்சான்? களைத்து போயிருந்தான், ரொம்ப சோர்வுற்று இருந்தான். எப்படி சோர்வுற்று இருந்தான்? சரீர பிரகாரமாகவா அல்லது மனோரீதியாகவா? சாதாரணமாக மனிதனை சோர்வுக்குள்ளாக கொண்டு போவது இந்த மனோரீதியான களைப்பா அல்லது சரீர பிரகாரமான களைப்பா என்று கேள்வி கேட்டா உங்க கேள்விக்கு பைபிள்ல பதில் இருக்கு. வாங்க 11வது அதிகாரம் கொஞ்சம் முன்னால போலாம். 4வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர்களுக்குள்ளிருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றுமில்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதையும் மாத்திரமும் அதன் நிற முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரலில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாகச் சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசியைப் போலிருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விடும். அந்தந்த வம்சங்களைச் சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது. சோர்ந்து போனதற்கான காரணத்தை கொஞ்சம் கவனிங்க. மோசே ஒரு தந்தையை போல அவர்கள் எல்லோரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு தந்தையாக அவர்கள் எல்லோரையும் போஷித்துக் கொண்டு வருகிறான். வனாந்தரத்திலே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு தேவையான தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கும்? ஆகாரம் அவங்களுக்கு எங்கிருந்து வரும்? அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள்லாம் எங்கிருந்து கிடைக்கும்? 40 வருடங்கள் அந்த வனாந்தரத்துக்குள்ள அவங்கள போஷிக்கணும்னா எவ்வளவு கஷ்டமான வேலைங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒருவரை, இருவரை அல்லது 3 பேரை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் இன்னைக்கு பெரிய பாடா இருக்கு. என்னது? அவங்கள வளர்த்து ஆளாக்கி படிக்க வைக்கிறதெல்லாம்.
லட்சக்கணக்கானவங்களை வழி நடத்துறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசே சோர்ந்து போனதற்கான காரணம் அவனோடு இருந்தவர்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைங்க. அதாவது தன்னுடைய வீட்டிலே இருந்தவர்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. அடிக்கடி மோசையை தேடி தேடி வந்து கம்ப்ளைண்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, எங்களுக்கு அது இல்ல, எங்களுக்கு இது இல்ல, எங்களுக்கு பொரியல் இல்ல, நான் வெஜிடேரியன் இல்ல, எங்களுக்கு ருசியா சாப்பிடறதுக்கான வெரைட்டி ஃபுட் இல்ல. சலிப்பை உண்டாக்கி கொண்டே இருந்தார்கள். தயவு செஞ்சு கவனிங்க, நிராசை சோர்வு என்பதெல்லாம் ஏதோ வியாபாரத்துல திடீர்னு ஒரு பெரிய நஷ்டம் வருவதனாலோ அல்லது ஆசைப்பட்டபடி எக்ஸாம்ஸ்ல வெற்றியை சாதிக்காததாலோ மாத்திரம் வருவதல்ல. ஒரு கணவனாக பிரயாசப்படும் போது, கடினமாய் உழைத்து சம்பாதித்து குடும்பத்தை போஷித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த கணவனுடைய கடின உழைப்பையும் அந்த கணவனுடைய பிரயாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் வெறுப்பேற்றுகிற மனைவிமார் இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட வீடுகளில இந்த நிராசையும் சோர்வும் கட்டாயம் இடம் பிடித்துவிடும். கணவன் எவ்வளவு அன்பு கூர்ந்தாலும் கூட அந்த அன்பை புரிந்து கொள்ளாத ஒரு மனைவி இருக்கிற போது, தந்தை எவ்வளவோ கடினமாய் உழைத்து பிள்ளைகளுக்கு தேவையானவைகளெல்லாம் பெற்றுத் தரும்போதும் கூட, என்னது எங்க அப்பா எங்களை கண்டுக்கிறதே கிடையாது, ஒன்னும் இல்லாத ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு, ஒன்னும் இல்லாத காலேஜில் சேர்த்து விட்டாரு, ஒரு இன்டர்நேஷனல் காலேஜ் ஸ்கூல்ல சேர்த்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, பெற்றாரே தவிர வளர்க்க கையால் ஆகவே இல்லை, பைக் கேணுன்னு கேட்டா பைக் வாங்கி தரதில்லை, ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுங்கன்னா அதை வாங்கி கொடுக்கறது இல்ல, காஸ்ட்லியான ஒரு ஷூ வாங்கி கொடுங்கன்னா அதுக்கு பணம் கொடுக்கறது இல்ல என்று சொல்லி பிள்ளைகள் இஷ்டம் போல நடந்து கொள்ளும் போது, அந்த தந்தையினுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாத போது என்ன நடக்கும்னா, தகப்பன் சரீர பிரகாரமாக களைத்து போவதை காட்டிலும் மனோரீதியாக சோர்ந்து போய் விடுவான். ஒரு புறத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அழுத்தங்கள், வேலை செய்கிற இடத்துல இருக்கிற நெருக்கடி, மேலதிகாரி செய்கிற அதிகாரங்கள், செய்து கொண்டிருக்கிற ப்ராஜெக்ட், அதனால வர்ற டென்ஷன்ஸ், இன்னொரு பக்கம் வேலை நிலைக்குமா நிலைக்காதாங்கிறது தெரியாது, ஒருவேளை நிலைக்காம போன வேற வேலை எங்க கிடைக்கும் தெரியாது. இவங்களுக்கு மத்தியில் எத்தனையோ மனோரீதியான போராட்டங்களுக்கு மத்தியில் கணவன் கடினமா உழைச்சு குடும்பத்தை போஷிச்சுட்டு இருக்கும் போது அதை மனைவி புரிஞ்சுக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கணவன் மேல சந்தேகம், கணவன் எங்க போறாரு அப்படிங்கிற எப்ப பார்த்தாலும் சந்தேகம், இவ்வளவு நேரம் எங்க சுத்திக்கிட்டு இருக்காருன்னு சந்தேகம், எப்ப பார்த்தாலும் ஒரு அட்டையை போல கணவனை பிடித்துக் கொண்டு ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருக்கிற மனைவி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த கணவன் சோர்ந்து போய் விடுவான். கடினமாய் உழைத்து குடும்பத்தை போஷித்துக் கொண்டிருக்கிற போதும் அப்படி கஷ்டப்படுகிற தந்தையை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல், ஒழுங்காய் படிக்காத பிள்ளைகள் எந்த வீட்டில் இருக்காங்களோ, பணத்தை இஷ்டம் போல விரயமாக்குகிற பிள்ளைகள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ, தந்தையின் பிரயாசத்தையும் அன்பையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் பொறுப்பற்ற வகையில வாழ்கிற மகன்கள் மகள்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ, அந்த குடும்பத்திலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற தந்தை கட்டாயம் சோர்ந்து போயிடுவான். எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவுதான் அன்பை பொழிந்தாலும், எவ்வளவு நல்லா போஷித்தாலும், என் சொந்த பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கிறது இல்லையே, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற ஒரு நிராசைக்குள்ளே சோர்வுக்குள்ளே ஒரு நபர் தள்ளப்படுவார் என்றால், அப்பொழுது அந்த நபருக்குள் வரும் எண்ணம், என்னை புரிந்து கொள்ளாத மனைவி, புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் என்னை இப்படி வாட்டி வதைக்கும் போது நான் என் உயிரோடு இருக்க வேண்டும். நம்மத்தில யாராவது இருக்கீங்களா? அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக இருக்கிற கணவன்மார், சோர்ந்து போயிட்டோம் பிரதர், எவ்வளவு கொடுத்தாலும் என் மனைவிக்கு திருப்தியே இருக்கிறது இல்ல, எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் என் மனைவிக்கு திருப்தி இருக்கிறது இல்ல. கவனிங்க, மோசே வனாந்திரத்துல அந்த ஜனங்களை நேசித்து அவர்களை போஷித்து வழி நடத்தி அற்புதமாக போய்கொண்டிருக்கிற வேளையில வந்து நின்று மோசே கிட்டே கேட்க, எங்க இறைச்சி எங்க, மாம்சம் எங்க? மோசே எதுக்காக அவங்களுக்கு இறைச்சியை கொடுக்கணும்? அடிமைகளாக இருந்த அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுவித்ததற்காகவா? மாம்சம் எங்க? வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் எங்க? யார் இந்த மண்ணாவை திங்கிறது? எங்களுக்கு இந்த மண்ணா தேவையில்லை. சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப முட்டாள்தனமா மூடத்தனமா பேசுவாங்க மனைவியும் பிள்ளைகளும். எங்களுக்கு தேவையில்லை. பர்த்டேன்னு போய் நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து, நல்ல அருமையான பேண்ட் ஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தேவையில்லை. யாருக்கு வேணும் அந்த ஷர்ட், யாருக்கு வேணும் அந்த பேண்ட், யாருக்கு வேணும் அந்த சாரி? வாங்கிட்டு வந்தா ஒண்ணு, வாங்கிட்டு வரலன்னா வேற ஒண்ணு. இப்படி பாடுபடுத்துறவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா, கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் சோர்ந்து போயிடுவாங்க. உனக்கு முன்னாலேயே உன் மனைவி எழுந்து விடுகிறாள், 5-5:30 மணிக்கே எழுந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறாங்க. பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னால, கணவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே தான் எழுந்து வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாம் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கேரியர்லயும் போட்டு வச்சு இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா, சாப்பாட்டுல உப்பு குறைஞ்சு போச்சுன்னு சண்டை, காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சண்டை, ருசியா இல்லைன்னு சண்டை.
எனக்கு வேணுங்கிற கறி செஞ்சு வைக்கிறது இல்லையேங்கிற தகராறு. ஒரு பக்கம் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு துணியெல்லாம் துவைச்சுக்கிட்டு மறுபடியும் நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு அடிமை மாதிரி வேலை. நீ அட்லீஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போற, 4 பேரை சந்திக்கிற, பேசுற, சாயங்காலம் வர்ற. ஆனா அவங்க எந்த நேரம் 4 சுவத்துக்கு மத்தியில் இருக்காங்க. ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற மாதிரி, ஒரு அடிமை மாதிரி. உன்னுடைய ஆரோக்கியத்தை பத்தியே கவலைப்பட்டு, உன்னுடைய நன்மையை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு, உனக்கு தேவையான ருசியான உணவுகளை சமைச்சிட்டு, உன்னுடைய துணியெல்லாம் துவைச்சு வச்சு திரும்ப அதெல்லாத்தையும் அயன் பண்ணி நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஒருவேளை சின்ன வீடா இருக்கலாம், 1 ரூமுடைய வீடோ 2 ரூமுடைய வீடா இருக்கலாம். ஆனா அந்த வீட்டு முழுவதையும் தொடச்சு ரொம்ப அழகா வச்சுக்கிட்டு பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல, அவர்களுக்கான எதிர்காலத்தின் விஷயங்கள்ல கவனமா ஜாக்கிரதையா இல்ல. நானும் நீ கண்டுக்கிறதே கிடையாது. மனைவின்னு பார்க்காம ஒரு வேலைக்காரி மாதிரி பார்க்கறது, இஷ்டம் போல கத்துறது. எவ்வளவுதான் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரி, கொஞ்சம் அன்பா பேசுறது கூட கையால் ஆகாது. ஒரு வேலைக்காரி மாதிரி, அட்லீஸ்ட் ஒரு மனுஷி மாதிரி கூட பார்க்கறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, சில நேரங்கள் அடிக்கிறதுக்கு கையோங்கிறது. என்னது? தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிங்க. சாதாரணமாக ஒரு மனிதனை சூழ்கிற இந்த நிராசை, களைப்பு, சோர்வு என்பது ஏதோ பெரிய பெரிய தோல்விகளுக்கு இலக்காகிறதுனால இல்லங்க. கொஞ்சம் அன்பா பேச வேண்டிய கணவன் அன்புக்கு பதிலாக கோபத்தையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது, சும்மா அடிக்க முயற்சி செய்கிற போது அந்த மனைவி நிராசைக்கு ஆளாகிறாங்க, சோர்வுக்கு ஆளாயிடுறாங்க, அதிக வருத்தத்துக்குள்ளாகிறாங்க. தம்பிமார், தங்கைமார், உன் தாய் அதிகாலையில் எழுந்து உனக்காக படுகிற பாடுகள்லாம் இருக்க, அதை நீ புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் தாயை பற்றி புரிந்து கொள்வதில்லை. நிறைய பேர் தந்தையை புரிந்து கொள்வதில்லை. தம்பிமார், தங்கைமார், உங்க டேடி சோர்வுக்குள்ள அல்லது உங்க மம்மி சோர்வுக்குள்ள போறது நல்லது கிடையாது. உன்னை பெற்றெடுத்தவர்கள் ஏந்தா இவனை பெற்றோமோ, இப்படிப்பட்ட பையனை பெறாம இருந்தா, இப்படிப்பட்ட பொண்ணை பெறாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று உன்னுடைய தாயும் தகப்பனும் ஒரு நாளும் சோர்வுக்குள்ளாகி விடாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அன்று மோசே சோர்வுல புலம்புறான். நான் இதுக்காக இவ்வளவு பாரத்தை சுமக்கணும், என்னால முடியல, நான் சோர்ந்து போயிட்டேன், இந்த பாரத்தை சுமக்க முடியாம நான் சோர்ந்து போயிட்டேன். இறைச்சி வேணுங்கிறாங்க. எங்கிருந்து நான் கொண்டு வருது? அநேக சந்தர்ப்பங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட ஆசைகள். சில மனைவிமார் சக்திக்கு அப்பாற்பட்டு ஆசைப்படுவாங்க. எனக்கு தங்கம் வேணும். எங்கிருந்து கணவனால வாங்க முடியும்? ஏன் திடீர்னு உனக்கு இந்த பொண்ணு மேல ஆசை? பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிட்டாங்க, எனக்கு பண்டிகைக்கு பட்டுச்சேலை தான் வேணும். சரி, போய் வாங்கிக்க. 1000 ரூபாய் கொடுத்தா அந்த 1000 ரூபாய் மடக்கி மூஞ்சி மேலே அடிச்சு, இது என்னது வெறும் 1000 ரூபாய், வெறும் 1000 ரூபாய் கொடுத்து சாரி வாங்க சொன்னா எப்படி வாங்க முடியும்? அது என்னமோ தெரியலங்க. பெண்களுக்கு பொதுவா இருக்கிற ஒரு பலவீனம் என்னன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால அவங்க அப்பா ஒரு 300 ரூபாய் கொடுத்து சாரி வாங்கிக்கோன்னா ஓகே டாடி, அப்படி டாடி காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நேர்த்தியா கடைக்கு போய் 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு நேர்த்தியா போட்டுக்குவாங்க. பட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கணவர் 3000 ரூபாய் கொடுத்தாங்க, தூக்கி மூஞ்சி மேல. அதுதாங்க புரியாத புதிரா இருக்கு. தந்தைகிட்ட ஒரு நியாயம், கணவனுக்கு ஒரு நியாயம். இருக்காங்களா இல்லையா? புரிந்து கொள்ளாதவர்கள். இது வாங்குறதுக்கு என் கணவருக்கு எங்க இருந்து காசு கிடைக்கும்? வர்ற சம்பளமே இவ்வளவுதான், அதை வச்சு நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமே தவிர தேவையில்லாததுக்கெல்லாம் இதுக்கு ஆசைப்படணும். வர்றதே 15,000, அப்ப அந்த 15,000 ரூபாய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணும்ல. இவங்கள பார்த்து தேவையில்லாம எதுக்கு நாம கோடு போட்டுக்கணும்? யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில? என்ன இருந்தாலும், எதை வாங்கினாலும், இவைகளையெல்லாம் வச்சிருந்தாலும் திருப்தி இல்லாத மனைவி, திருப்தி இல்லாம என்னத்தான் வாங்கி கொடுத்தாலும், எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும், எப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சந்தோஷப்படாத கணவன் எந்த வீட்டிலே இருக்கிறாரோ அந்த வீடு சோர்வுக்கு ஆளாகிவிடும். அந்த வீட்டிலே விரக்தி உண்டாகும். என்ன செஞ்சு கொடுத்தாலும் எங்க வீட்டுக்காரர் திருப்தியே ஆக மாட்டார். எதை செஞ்சு கொடுத்தாலும் திருப்தியே இருக்காது. அது என்னமோ எப்ப பார்த்தாலும் ஒரு மிருகம் மாதிரி தாங்க நடந்துகிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்கு. யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில? அன்பா பேச முடியாத கணவர்கள், அன்பாய் நடக்க முடியாத கணவன்மார், மனைவி படுகிற கஷ்டத்தை புரிந்து கொள்ளாத கணவன்மார், எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டு கொண்டே இருக்கிற கணவன்மார், அராஜகமாய் நடந்து கொள்ளுகிற கணவன்மார், அறிவீனத்திலே நடந்து கொள்ளுகிற கணவன்மார் இருக்கீங்களா? போதுங்க, இது ஒன்னே போதும் உன் மனைவிக்கு செத்து போக வேண்டும் என்ற ஆலோசனை வருவதற்கு. தம்பிமார், தங்கைமார், உன் அப்பாவையும் அம்மாவையும் புரிஞ்சு கொள்ளாம நீ உன்னோட இஷ்டப்படி நடந்துகிட்டு இருந்த கவனி. ஏன் இஷ்டம் நான் போவேன், ஏன் இஷ்டம் நான் சுத்துவேன், ஏன் இஷ்டம் அந்த பாய் ஃப்ரெண்டோட தான் இருப்பேன், அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட தான் நான் இருப்பேன், அவங்க கூட தான் நான் சுத்திக்கிட்டு இருப்பேன், படிப்பை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்படி எப்போதும் நடந்துக்கிற பிள்ளைங்க ஒரு வீட்டில் இருந்தா அது போதுங்க. ஒரு தகப்பனும் தாயும் விரக்திக்குள்ளாவதற்கு. மோசேயை கவனிங்க, அவன் பிரார்த்தனை தான் செய்யறான்.
ஜெபம் பண்ணாலும் அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், கர்த்தாவே எனக்கு உயிரோட இருக்கணும்னு இல்லை, எனக்கு வாழணும்னு இல்லை, என்னை கொன்றுடு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? அவர்களுடைய ஆசைகள் தான். சகோதரிகளே, அனாவசியமான உன் ஆசைகளுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கணவர் நினைக்க கூடாது. சச்சா, போய் இப்படிப்பட்ட ஒருத்தி நான் கட்டிக்கிட்டேனே, நரகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறாள். அதே போல உன்னை பார்த்து கணவனே, உன்னை பார்த்து உன் மனைவி சொல்லக்கூடாது, போய் இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கனை நான் கட்டிக்கிட்டேனே, மனைவியை ஒரு மனுஷியாக கூட பார்க்காத மிருகத்தை நான் கல்யாணம் பண்ணி கொண்டேனே என்று சொல்லி மனைவி உன்னை குறித்து விரக்தி அடையவே கூடாது. போயும் இப்படிப்பட்ட ஒரு பையனை பெற்றுட்டனே என்று சொல்லி தம்பியே தங்கையே, உன்னை பற்றி உன் அம்மாவோ அப்பாவோ துக்கப்படுவதற்கு இடம் தராத. சரீர பிரகாரமாய் சோர்ந்து போவதை காட்டிலும் மனோரீதியாய் சோர்ந்து போவது மனிதனை மரணப்படுக்கைக்கு கூட கொண்டு போய்விடும். அதை மறந்துடவே கூடாது. மோசே இங்கு விண்ணப்பம் பண்ற காரணம் என்னங்க? பார்வோனுக்கு பயந்து கிடையாது, சத்துருக்களுக்கு பயந்தல்ல, செத்து போக வேண்டும் என்று முடிவுக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா, தன்னோடு கூட இருக்கிறவர்கள் தன்னை புரிந்து கொள்ளாமல் சக்திக்கு மிஞ்சின ஆசைகளோடு இருக்கும்போது சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போனவன் சொல்லுகிறான், போதும், நான் வாழ்ந்ததெல்லாம் போதும். இவருடைய ஆசைகள், இவர்களுடைய கோரிக்கைகள் ஒரு எல்லை இல்லாததா இருக்கு. பேசாம செத்து போயிடாண்டவரே. இன்றும் நம்மத்திலே யாராவது இருக்கீங்களா? அந்த அளவுக்கு களைத்து போன, என் கணவரால நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், என் மனைவியால நான் சோர்ந்து போயிட்டேன், என் பிள்ளைகளால நாங்க சோர்ந்து போயிருக்கேன், சோர்ந்து போயிருக்கிற யாராவது இருக்கிறீர்களா? அப்படி சோர்ந்து போனதினாலே இப்படி ஏதேதோ சிந்திக்கிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அப்படி சோர்ந்து போயிருந்த போது மோசே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. அப்புறம் ஆதரிக்கின்ற, ஆறுதலாய் நிற்கின்ற தேவனிடத்துல கேட்கிறான். ஆறுதலை தருகிற தேவனிடத்துலதான் முறையிட்டான். ஆண்டவரே, என்னால முடியவே இல்லையா? தேவனைத்தான் நோக்கி பார்த்தான். அந்நாளிலே மோசே தேவனிடத்திலே தன்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்ட போது சுப செய்தி என்ன தெரியுங்களா? தேவன் பதில் கொடுத்தார். தேவன் உனக்கு சமாதானத்தை அருளுவார், உனக்குள் உள்ள சோர்வுகள் எல்லாவற்றையும் அவர் அகற்றி போடுவார். ஃப்ரெண்ட்ஸ், நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன்னுடைய சோர்வுக்கு காரணம் என்னவோ அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக சமர்ப்பி. ஆண்டவரே, என்னால தாங்கவே முடியலையா, இந்த பாரங்கள் என்னால சுமக்க முடியல, குடும்ப பாரத்தை என்னால சுமக்க முடியல, பொருளாதார பாரங்கள் என்னால சுமக்க முடியல, படிப்பின் பாரங்களை சுமக்க முடியல, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், கணவனால் வரும் இம்சைகளை என்னால தாங்க முடியல, மனைவி செய்கிற இம்சைகளை தாங்க முடியல, பிள்ளைகளால் வருகிற துன்பங்களை தாங்கவே முடியல. உன்னுடைய பாரம் பாடு எதுவாக இருந்த போதும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் மோசேயை போல தேவனை தேடு. மோசேயை போலவே தேவனுடைய சந்நிதியிலே முழங்கால் படியிடு. மோசேயை போலவே உன்னுடைய பாரங்களை தேவன் மேல் வைத்துவிடு. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, ஒரு மனிதன் சோர்ந்து போகிற போது அந்த நிராசையும் சோர்வும் அந்த மனிதருக்குள் விரக்தியை உண்டாக்குகிறது. அந்த விரக்தி என்பது தன்னுடைய வாழ்க்கையின் மீதே ஆசை இல்லாதபடி செய்து விடுகிறது. மோசே, நான் செத்து போவது பெட்டர் ஆண்டவரே, என்னால முடியல, பேசாம நான் செத்துற ஆண்டவரே என்று புலம்பினான். காரணம், தன்னோடு இருந்தவர்கள் தான் எவ்வளவுதான் அவர்களுக்கு உதவி செய்தாலும், அவர்கள் எவ்வளவோ அன்போடு எவ்வளவோ அவர்களுக்காக ஊழியம் செய்தாலும், ஐயோ, அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவனை எரிச்சலுக்கு ஆளாக்கினார்கள். இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு ஆண்டவரே, மோசேக்கு நிம்மதி இல்லாதபடி செய்தார்கள். ஐயோ, வீட்டில் இருக்கிற கணவன், வீட்டில் இருக்கிற மனைவி, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் கடினமாய் உழைக்கிற தாயையும் தகப்பனையும் புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் சோர்ந்து போவார்களே. சோர்ந்து போகிற கணவன், சோர்ந்து போகிற மனைவி கடைசியில் விரக்திக்கு ஆளாகி சாவை கூட நாடுகிற அளவு, ஆண்டவரே, இந்த கணவரோட என்னால முடியாது, என் மனைவியோட எனக்கு முடியல ஆண்டவர், என் பிள்ளைகளால் என்னால முடியவே முடியல ஆண்டவர். அதே போல பொறுப்பற்றவர்களாயிருக்கிற சபையோர் ஊழியத்தை புரிந்து கொள்ளாமல், ஊழியக்காரனுக்கு உதவியாயிராமல், ஊழியத்திற்கு உதவாமல் அலட்சியத்தோடு இருக்கிற போது அந்த ஊழியக்காரனும் இதே போலத்தானே ஜெபிப்பான். என்னால முடியல ஆண்டவரே இவ்வளவு ஊழியம் பண்றதுக்கு. வாழ்க்கையின் மீதே விரக்தி உண்டாகிற போது செய்ய வேண்டியது தற்கொலை அல்லவே அல்ல, ஆதரிக்கிற, ஆறுதல் தருகிற உம்மிடத்திலே வந்து முழங்கால் படியிடுவதுதான். ஆண்டவரே, என்னால் இது முடியல ஆண்டவரே என்று உம்மிடத்திலே சொன்னால் நீர் வழியை காண்பிப்பீர். அன்று மோசேவுக்கு அப்படித்தான் வழியை காட்டினீர். விரக்தியில் இருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றொரு நல்ல வழியை காட்டுங்க ஆண்டவரே, நல்ல மார்க்கத்தை காட்டுங்க ஆண்டவரே. எதனால் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ,
எந்த விஷயங்களில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, ஏன் சோர்வுக்கு ஆளாகி விரக்தி அடைந்திருக்கிறார்களோ, அவைகளை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து உம்முடைய நாமத்தை கனப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகின்றோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.